ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ எந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட் குபோட்டோ. இதோட சார்ட் அண்ட் ஃபண்டமெண்டலை தான் நான் அனலைஸ் பண்ண போகிறேன். நான் ட்ரேடிங் வியூவில் வீக்லி சார்ட் தான் எடுத்திருக்கேன். இது இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2877 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஃபர்தராக கீழே இறங்கி வந்துச்சுன்னா எது வரைக்கும் கீழே இறங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த இடத்துக்கு இது ரீச் ஆகும்போது அந்த இடத்த நம்ம சப்போர்ட் பாயிண்டாக கன்சிடர் பண்ணலாம் அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத தான் நான் இதில் பார்க்க போகிறேன். மேலே ஏறி போணுச்சுன்னா எது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ RSI பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா 48 கிட்ட இருக்குது. எப்போவுமே சொல்லுவோம் 40க்கு 40லேருந்து 60க்குள்ளார RSI இருந்துச்சுன்னா இந்த சார்ட் வந்து கன்சல்டேஷனில் தான் போக போகுது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து 48ல் இருக்குது. ஸோ இப்போ வந்து கன்சல்டேஷனில் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 40க்கு கீழே வரும்போது தான் இது கரெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம 40க்கு கீழே வரணும். இந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம நல்லாவே அக்குமுலேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ 60க்கு மேலே இருந்துச்சுன்னா அகெயின் ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 48ல் இருக்குது. 40 கீழே வரும்போது நம்ம பார்க்கலாம், இதை கன்சிடர் பண்ணலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா 80க்கு மேலே போணுச்சுன்னா இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவை கன்சிடர் பண்ண போகுது அப்படிங்கிறது அர்த்தம். 88 வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆகிடுச்சு பாருங்கள். 80க்கு மேலே போனாமே நம்மளுடைய ஸ்டேக்கை கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடணும். ஸோ 88 வந்து ரீச் ஆனோடனே இது நல்ல ஒரு கரெக்ஷனை வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபிப்னாச்சி பண்ணி பார்ப்போம். 2019லேருந்து 2023 வரைக்கும் இருக்கிற ஹையில் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்குறேன். எங்கே வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2700 தான் சப்போர்ட் இருக்குது. இது வந்து இதை சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டே வந்து கரெக்ஷன் மோடில் போயிட்டுருக்கு. அதனால் இதை சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இது இந்த இடத்த சப்போர்ட்டாக எடுத்துக்கிச்சுன்னா எது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரீச் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா 3388 அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டிச்சுன்னா 4600 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது. ஒருவேளை இந்த 0.2 அதாவது 2700 இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2276 இருக்குது. இது வந்து சப்போர்ட்டை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. அதனால் இந்த ட்ரெண்ட் லைனை இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுச்சுன்னா இது அகெயின் வந்து சைட் பேஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 100 DMA இருக்குது. அதனால் இந்த 100 DMAல இது சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் ஒரு வேளை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1920 இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லா ஸ்டாக்கும் கரெக்ஷன் ஆனிச்சுன்னா 0.5ல் இது ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 200 DMA இந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் இதுக்கு கரெக்ஷன் ஆகி ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா ஒரு வேளை கரெக்ஷன் ஆகி கீழே இங்கே வந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த 200 DMAயும் இந்த இடத்துக்கு ரீச் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல 200 DMAயும் சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கீழே போணுச்சுன்னா பார்த்தீங்கன்னா எங்கே ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 1570 இந்த இடம் வந்துச்சுன்னா சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட ப்ரீவியஸ் பேட்டர்ன் அதாவது 2016லேருந்து 2018 வரைக்குமே நல்ல ஒரு புல்லிஷ் இருந்திருக்கு. 2018லேருந்து 19 வரைக்கும் கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதோட ட்ரெண்ட் ஃபிப்னாச்சி பண்ணி பார்ப்போம். எந்த இடத்துல வந்து இது சப்போர்ட் எடுத்து ரெக்கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோன்னா நம்ம இந்த பேட்டர்னுக்கு ஒரு க்ளூ கிடைக்கலாம். பார்த்தீங்கன்னா எங்கே கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்குன்னா இங்கே தான் 0.6ல் தான் இது சப்போர்ட் எடுத்திருக்கு. 0.6 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 463ல் இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து இது ரெக்கவர் ஆகிருக்கு. நம்ம 2019 to 23 ஃபிப்னாச்சியில் எங்கே 0.6 இருக்குன்னு பார்ப்போம். 0.6 வந்து 1600 கிட்ட இருக்குது. ஸோ இந்த இடம் வந்துச்சுன்னா இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்டாக கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நல்லாவே இந்த இடம் வந்துச்சுன்னா இந்த இடம் வந்துச்சுனாவே நல்லாவே கன்சிடர் பண்ணலாம். இதையும் பிரேக் பண்ணாதான் இந்த இடம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் வரும்போது நம்ம பயப்படாமல் நல்லாவே கன்சிடர் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் வேல்யூஷன்லாம் கிடையாது. ஃபேரான புக் வேல்யூ தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.6 கிட்ட தான் இருக்குது. ஸோ புக் வேல்யூ வந்து 783, கரண்ட் ப்ரைஸ் வந்து 2900. 3 டைம்ஸ் தான் இதை வந்து புக் வேல்யூவோட கரண்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு இப்போவே வந்து ஃபேரான ப்ரைஸில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்ல கரெக்ஷன் ஆனிச்சுன்னா நம்ம வாங்க ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு ரிட்டர்ன் வந்து நல்லாவே கிடைக்கும்.
இதோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 28. இண்டஸ்ட்ரி பிஇயோட ஸ்டாக் பிஇ கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஸ்டாக் பிஇ வந்து 35 கிட்ட இருக்கு. டிவிடெண்ட் வந்து 0.24 கிட்ட குடுக்குறாங்க. ஆர்ஓசியும், ஆர்ஓஇயும் 15க்கு மேல இருக்கணும்னு சொல்லுவோம். ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 8.5 இருக்கு. ஆர்ஓசி வந்து 11 தான் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு டெப்ட் எதுவும் இல்ல. ஏர்னிங் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா 76 கிட்ட இருக்கு. இவங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 67% இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து 30% வந்து இவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ வந்து ஹோல்டிங் பண்ணியிருக்கிறது 6% ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க. பிஇஜி வந்து 2.5 கிட்ட இருக்கு. நம்ம 1க்கு கீழ இருந்துச்சுன்னா தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. கீழ இறங்கி வந்துச்சுன்னா பிஇஜி ரெட்யூஸ் ஆகணும். மார்க்கெட்டு கொஞ்சம் கரெக்ஷன் ஆகுனுச்சுன்னா, இத நம்ம ஸ்டாக்க கன்சிடர் பண்ணலாம். நான் ஒவ்வொரு டிப்லயும் நான் வீடியோ போடுறேன். நீங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க அந்த இடத்துல கன்சிடர் பண்ணலாம். கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2.9 கிட்ட இருக்கு. 2க்கு மேல இருந்தாவே நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். இன்ஸ்ட்ரிக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1920. இத பேஸ் பண்ணி நம்ம பை செல் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் 107 கிட்ட இருக்கு. இவங்க வந்து சேல்ஸ் குரோத்தும் நல்லா காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் குரோத்துமே நல்லா காமிச்சிருக்காங்க. சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா 14% கிட்ட இருக்காங்க. ப்ராஃபிட் குரோத் பார்த்தீங்கன்னா 38% கிட்ட இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து இவங்களோட சேல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 13% கிட்ட இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இவங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12% கிட்ட இருக்கு. ஓவராலா நல்ல கம்பெனியா இருக்கு. இது வந்து நல்ல ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். நான் வந்து ஒவ்வொரு சப்போர்ட் பாயிண்ட் ரீச் ஆகும்போது கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். நீங்க பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான். நீங்க ஃபர்தரா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை செல் பண்ணுங்க. தேங்க் யூ.